சபரிமலை ஐயப்பன் கோவில் தங்கம் கொள்ளை வழக்கில் திருவிதாங்கூர் தேவஸ்தானத்தின் முன்னாள் தலைவர் பிரசாந்தை சிறப்பு புலனாய்வு குழுவினர் கைது செய்தனர். கேரளாவில் காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த வழக்கில் எடுக்கப்பட்டுள்ள முதல் நடவடிக்கை இதுவாகும். துவாரபாலகர் சிலைகளுக்கு தங்கத்தகடு பதிப்பதற்காக நீதிமன்ற அனுமதியின்றி தங்கத்தை சென்னைக்கு கொண்டு செல்ல அனுமதி அளித்ததாகவும் சதியில் ஈடுபட்டதாகவும் பிரசாந்த் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இருப்பினும் தங்கம் எதுவும் காணாமல் போகவில்லை என்றும் இந்த வழக்கை சட்டப்படி எதிர்கொள்வேன் என்றும் கைதான பிரசாந்த் தெரிவித்துள்ளார். மேலும் நீதிமன்றத்திற்கு தெரிவிக்காமல் தங்கம் எடுத்து செல்லப்பட்டது மட்டுமே குறைபாடை தவிர மற்றபடி தனக்கு இதில் எந்த தொடர்பும் இல்லை எனவும் பிரசாந்த் கூறியுள்ளார். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.